கடகராசி இந்த வருடம் ரொம்ப அருமையா இருக்க போகுதுங்க. ராசிக்குள்ள குரு வரப்போகிறார். அஷ்டம சனி, கண்டச்சனி அப்படிங்கிறது சனியினுடைய தாக்கம் இருந்தாலும் எல்லாம் விலகிடுச்சு. இந்த கடைசி வருஷத்துல வாக்கிய முறை, திருக்கணித முறை, எத்தனை முறைகளை சொன்னாலும் அதெல்லாம் விலகிடுச்சுங்க. குரு இப்ப உங்க ராசிக்குள்ள வருது. குரு ஜென்ம குரு நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படிங்கிறதா சொல்லுவாங்க. ஆனா அப்படி கிடையாது. கடகராசிக்கு ஜென்ம குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் 9ஆம் அதிபதியாகி உச்சமாகும் பொழுது உங்க புண்ணிய கணக்கு வேலை செய்ய போகுதுன்னு அர்த்தம். உங்க முன்னோர்களுடைய புண்ணியங்கள் உங்களுக்கு வந்து சேர போகுதுன்னு அர்த்தம். அவரே 6ஆம் அதிபதியாக இருந்து ராசிக்குள்ள வரும்போது இந்த வருஷம் கண்டிப்பா வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். தொழிலை பத்தின கவலைகள் வேண்டவே வேண்டாம். மனசு ரொம்ப தெளிவா இருக்க போகுது. ஏன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் நேர்மையானவர், நல்லவர், கெட்டதெல்லாம் விளக்கக்கூடியவர், ஆன்மீகவாதி, தெய்வ பக்தி உடையவர், கௌரவமாக இருக்கக்கூடியவர், இதுலயே கோவப்படக்கூடியவர், அதிக கோவப்படக்கூடியவர், தூக்கி எதா இருந்தாலும் வீசிட்டு வந்துடுவார். இதெல்லாம் அப்படி சொல்லக்கூடிய இந்த குரு உங்க ராசிக்குள்ள வரும்போது இந்த கேரக்டர் எல்லாமே உங்களுக்கு அப்படியே நடக்கும் இந்த வருஷம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கண் திருஷ்டியெல்லாம் விலகிறது, கெட்ட நபர்களுடைய சேர்க்கையெல்லாம் விலகிறது, உங்களுக்கு யாரெல்லாம் உங்களை இருந்து முதுகுல குத்திட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாம் உங்களை விட்டுட்டு போறது, இல்ல அதெல்லாம் வந்து உங்களுக்கு கண் கூட தெரியறது, அவங்க மூலமா இந்த குரு வந்து உங்களை விலக்கி விடுறது, இதெல்லாம் நடக்கும் இந்த வருஷம். தெய்வமே உங்க கூட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். குருனா தெய்வம், தெய்வ அருள், தெய்வ சக்தி, இஷ்ட தெய்வம், குல தெய்வம் இப்படிலாம் நிறைய சொல்லுவோம். அப்ப தெய்வமே உங்க கூட இருக்குதுன்னு அர்த்தம். தெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். குல தெய்வமே உங்க கூட இருந்து வழி நடத்த போகுதுன்னு அர்த்தம். இதுல 9ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது யாருன்னு பாத்தீங்கன்னா உங்க அப்பா வகையினார், அப்பா வம்சாவளிகள், பரம்பரை சொத்து, இதெல்லாம் சொல்றது 9ஆம் இடம். அப்ப அந்த அதிபதி வந்து உங்களுக்கு ராசிக்கு இந்த வருஷம் ஃபுல்லா இருப்பார், இங்கதான் இருப்பார். பரம்பரை சொத்து கிடைக்கிறது, ஒரு சொத்து மாற்றம் பண்றது, புதிய சொத்துக்கள் வாங்கறதுக்குமான ஒரு அமைப்பு, வீடு மனை வண்டி வாகனங்கள் வாங்கறதுக்கான ஒரு அமைப்பு, குடும்பம் வந்து பிரிஞ்சு இருக்கக்கூடிய குடும்பம் கூட ஒற்றுமையா வாழக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாமே கடகராசிக்கு இந்த வருஷம் நடக்க போகுது. எத்தனை நேர்மையாக இருந்தாலும் எங்களுக்கு எந்த, ஏன்னா அது வந்து ஒரு மோட்ச ராசி. நேர்மையா இருக்கிற, நான் வந்து எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்து போறேன், ஆனா எனக்குங்கிறப்ப எதுவுமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, எனக்குங்கிறப்ப யாருமே ஹெல்ப் பண்ணல அப்படிங்கிறப்ப ஒரு வலி அப்படிங்கிறது இத்தனை காலகட்டங்கள் அனுபவிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனா அந்த வலிக்கெல்லாம் இப்போ யார் என்ன பண்ண என்ன பண்ணாட்டி என்ன, நம்மளுடைய வாழ்க்கையை நோக்கி போலாம் அப்படிங்கிற ஒரு மனோபக்குவத்தை கண்டிப்பாக இந்த வருஷம் இந்த கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்குது. குரு வந்து ராசிக்கு இருந்தாலும் 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ உங்க ஜாதகத்துக்கு மூலமாக உங்க குழந்தைகள், உங்க கணவர் அல்லது உங்க மனைவி, உங்க அப்பா வகையை சார்ந்தவங்க, இவங்க எல்லாத்துக்குமே நன்மைகள் நடக்க போகுது. உடம்பு ஆரோக்கியம் சிறப்பா இருக்க போகுது. உடம்புல இருந்த நோய் நொடிகள் எல்லாமே விலக போகுது. கெட்டவங்களுடைய பார்வைகள் அதுல இருந்து விலக போகுது. பொருளாதாரம் நல்லா இருக்கிறதுனோட வாய்ப்புகள், பண வரவு, பொருளாதாரம் இதெல்லாமே சூப்பரா இருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ல கேது இருக்காரு. கேது இருந்து நிறைய பேச்சுவார்த்தைகள், பணம் கொடுக்கல, நிறைய ஏமாந்துருப்பீங்க, ஜாமீன் கையெழுத்து போட்டு எல்லாம் பெரிய பிரச்சனை வந்திருக்கும், இதெல்லாம் நடக்கும். கார்த்திகை மாசம் வரைக்குமே அந்த அமைப்பு இருக்கு. அதனால அது வரைக்குமே நீங்க வந்து பேச்சுல பணம் கொடுக்கல் வாங்கல இதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கும். அதுக்கப்புறம் அவரும் உங்க ராசிக்கு வந்துடும். அப்ப குரு கேது சேர்க்கை ஏற்பட்டுரும். குரு கேது சேர்க்கை அப்படிங்கிறது சன்னியாசி யோகம்னு சொல்லுவோம், கோடீஸ்வர யோகம்னு சொல்லுவோம், குரு கேது சேர்க்கை கேன்சர் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் சொல்லுவோம், உள் தொற்று நோய் சொல்றதும் ஓரளவுக்கு இந்த குரு கேது சம்பந்தப்படும். சோ இதுல நீங்களாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். ஜாதகம் நல்லா இருந்துச்சு, இந்த குரு கேது சேர்க்கை மிகப்பெரிய யோகத்தையும் பண வளர்ச்சியும் கொடுத்துட்டு போயிடும். கொஞ்சம் தசா புத்திகள் சரியில்லை அப்படின்னா இந்த குரு கேது சேர்க்கை ஆன்மீகம் சார்ந்த நபர்களுடைய தொடர்பு, நல்ல நிறைய இன்ப சுற்றுலா போறது, கோவில் ஆன்மீக சுற்றுலா போறது, நிறைய கோவில் கட்டுமான பண்ணைக்கு உதவிகள் பண்ணுவீங்க, இந்த வருஷம் அன்னதானம் நிறைய பண்ணுவீங்க, நிறைய தான தர்மங்கள் நிறைய பண்ணுவீங்க, கடவுள் உங்க கூட இருந்து அதெல்லாமே உங்க கெட்ட கர்மாவை கழிக்கிறதுக்கு என்னென்ன வழிகளோ அதெல்லாமே செய்து கொடுக்க போகிறார் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. சோ கடகராசியை பொறுத்த வரைக்கும் நன்மைகள் நிறைய இருக்கு இந்த வருஷம். திருமணம் கைகூடி வரப்போகுது. அஷ்டமச்சனில எல்லாம் வந்து திருமணம் ஆகி பிரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, கணவன் மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க, அல்லது ஒரே வீட்டுக்குள்ள இருந்துட்டு கணவன் மனைவி பேசாம இருக்கிறீங்க, அதெல்லாம் நிறைய நடந்துட்டு இருக்குது இந்த லாஸ்ட் இயர் வரைக்கும். இப்ப எல்லாமே குடும்பம் ஒற்றுமையாக போகுது. குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவு பிரச்சனை இதெல்லாமே விலகிறதுக்கான வாய்ப்புகள், திருமண வரன் அமைஞ்சு வர்றதுக்கான வாய்ப்புகள்,
தொழில் வளர்ச்சி ஏற்படுறது, மாணவர்கள் எல்லாமே படிப்பு நல்லா வளர்ந்து வர்றது, நல்ல மார்க் ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்புகள், ஞாபக சக்தி பெருகிறதுக்கு உண்டானது. பெண்கள் தொழில்ல மேல வர போறீங்க, கீழ்நிலையில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் தனிப்பட்டு முன்னேறி மேல வர்றதுக்கான வாய்ப்புகள். வேலைக்கு போக முடியாம இருக்கீங்க, வேலை கிடைக்காத பெண்கள் ஆண்கள் யாராக இருந்தாலும் புதிய வேலைகள் கிடைக்க போகுது. ஏன்னா 6ஆம் அதிபதி உச்சம். இந்த வருஷம் நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள். ஆசிரியர் துறை, பேங்கிங் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கக்கூடியவர்கள், இன்னொருத்தருக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே நல்ல வளர்ச்சி, நல்ல பணவரவு, சந்தோஷம் இதெல்லாம் இருக்க போகுது இந்த வருஷம். சின்ன சின்ன நார்மலா வரக்கூடிய பிரச்சனைகள் வந்தாலும் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் எதுவும் கொடுக்காம போயிடும் அப்படிங்கறது அமைப்பு. சோ கடக ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ராகு அடுத்தது 7க்கு வந்துருவாரு கார்த்திகை மாசம். அப்ப கார்த்திகை மாசத்துல ராகு 7க்கு வர, ராகு வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம் ஒரு தோசை தெரிவிக்கும் மாதிரி. கல்யாணம் ஆகலைன்னா கல்யாணத்தை பண்ணி வச்சிருவார். கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா அது கொஞ்சம் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளை கொடுப்பார். சோ அதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதே போல 9ல வந்து சனி உட்கார்ந்துருக்கிறார் இந்த வருஷம். அது குரு பாக்குது, உங்க ராசிக்குள்ள இருந்து குரு பாக்கும். சோ இதை விட யோகம் என்ன? குரு சனி பார்த்தால் பொருளாதார வளர்ச்சி, குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ணுவீங்க, குடும்பத்துக்குண்டான விஷயங்கள் எல்லாமே சிறப்பா செய்வீங்க, தாய்நிலைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே செஞ்சு கொடுப்பீங்க, சொத்து பரிமாற்றம் இதெல்லாமே நிச்சயமா ஏற்படும், சொத்து ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளும் விலக போகுது, லாபங்கள் பெருக போகுது, பணம் அள்ளி அள்ளி வரப்போகுது, எல்லாமே சூப்பரா இருக்குது. பணம் வரப்போகுது, நம்ம வேலைக்கு போகணும், கடின உழைப்பு போடணும். கெட்ட நேரத்துல கடின உழைப்பு போட்டால் கொஞ்சம் தான் பணம் வரும். நல்ல நேரம் வர்றப்போ சாதாரணமா வேலை செஞ்சாலும் நிறைய அதற்குண்டான யோகங்கள் வந்துடும். ஸோ இந்த டைம்ல நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா சம்பாரிச்சு நல்ல வாழ்க்கைய அனுபவிக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் கடகராசிக்கு அமையும் அப்படிங்கிறது மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. அரசியல் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்கள் நல்ல பதவி, பெயர், புகழ், மதிப்பு எல்லாமே அதிகமாக போகுது. கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், ஐடி துறையில இருக்கக்கூடியவர்கள், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் சொல்லக்கூடிய ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே ஒரு கிரேடு கிடைக்க போகுது. ஒரு நல்ல வளர்ச்சி அப்படிங்கிற இந்த வருஷம் உண்டு. பெயர், புகழ், மதிப்பு, கௌரவம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. ஸ்டேஜ் ஏறி அவார்டு வாங்கக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த வருஷம் கடக ராசிக்கு உண்டு. ஸோ கடகம் மீண்டும், கடகம் அப்படின்னா சந்திரன், சந்திரன் அப்படின்னா ஒளி. உங்க ஒளிய, மங்கி இருந்த ஒளிய மீண்டும் ஜொலிக்க வைக்கிறதுக்கு இந்த வருடம் குரு உங்களுக்கு வரப்போகிறார். மற்ற கிரகங்களும் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது. நம்பிக்கையா இருங்க. தெய்வ அனுகிரகம், குலதெய்வம் உங்க கூட இருந்து எல்லாமே வழிநடத்துறதுக்கு உண்டான அனைத்து வாய்ப்புகளுமே உண்டு. நன்றி. இன்னும் நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவிழி சரணம்.